அழிந்து வரும் தமிழ் மரபு வழி கலைகளில் ஒன்றான பொம்மலாட்டத்தை மீட்டெடுக்கும் முயற்சியில் ஈடுபட்டுள்ள பொம்மலாட்ட கலைஞர்கள் இந்த கலையை நவீன காலத்திற்கு ஏற்ப அப்டேட் செய்து பல்வேறு யோசனைகளை முன்வைத்துள்ளனர். அவை என்னென்ன என்பது குறித்து இந்த தொகுப்பில் காணலாம். இந்த உலகம் கதைகளால் ஆனது, இந்த உலகம் அணுக்களால் ஆனது என்பதும் ஒரு கதைதானே. கதை சொல்லும் முறை மனித சமூகம் உருவான காலத்திலிருந்து மாறுபட்டு கொண்டே வந்திருக்கிறது. இந்தியாவில் பெரும்பாலும் கூத்து வடிவிலேயே கதை சொல்லும் முறை ஆரம்பமாகிவிட்டது. குறிப்பாக தமிழகத்தில் கூத்தின் உட்பிரிவான பாவை கூத்து எனப்படும் பொம்மலாட்டம் ஆரம்ப காலகட்டங்களில் பெரும் வரவேற்பை பெற்றன. பொம்மலாட்டம் மூலம் அரிச்சந்திரா நாடகம், ராமாயண காவியம், மகாபாரதம், வள்ளி திருமணம், குறவன் குறத்தி ஆட்டம் உள்ளிட்ட கதைகள் மூளை முடுக்கெல்லாம் சென்று சேர்ந்தன. சினிமா என்னும் பெரும் கலை அசுர வளர்ச்சியை எட்டிய நிலையில் பொம்மலாட்டம் அதன் வசீகரத்தை இழந்து வந்தாலும் தற்போது கால சூழலுக்கு ஏற்ப நவீன கால வசனங்களுடன் போதைப் பொருள் விழிப்புணர்வு, பெண் குழந்தைகள் பாதுகாப்பு, நோய் பற்றிய விழிப்புணர்வு ஆகியவற்றை பொதுமக்களுக்கும் மாணவ மாணவிகளுக்கும் இப்போதும் பல்வேறு இடங்களில் பொம்மலாட்டம் நடைபெற்று வருகிறது. கடும் பொருளாதார நெருக்கடிக்கு மத்தியிலும் மயிலாடுதுறை மாவட்டத்தில் உள்ள ஸ்ரீ கணநாத பொம்மை நாடக சபா 3 தலைமுறைகளாக பொம்மலாட்டத்தை அரங்கேற்றி வருகிறது. கடைசி தலைமுறையாக சோமசுந்தரம் என்பவரால் நடத்தப்பட்டு வரும் இந்த நாடக சபாவில் 30 ஆண்டுகளாக ராஜேந்திரன் என்ற 74 வயது முதியவர் பரதமாடும் பொம்மையை பின்னாலிருந்து ஆடி பாடி இயக்குகிறார். வரலாற்று சிறப்புமிக்க இந்த பொம்மலாட்ட கலை அழிந்துவிடக் கூடாது என்பதற்காகவே வயது முதிர்ந்தாலும் இன்றளவும் அக்கலையை விடாமல் செய்து வருகிறார் மயிலாடுதுறையை சேர்ந்த சோமசுந்தரம். அரசு இசைப்பள்ளிகளில் மற்ற இசை பயிற்சிகளுடன் பொம்மலாட்ட கலையையும் பயிற்றுவிக்க வேண்டும். குழந்தைகளின் மன உளைச்சலை போக்கவும் பள்ளிகளில் மாணவர்களை நல்வழிப்படுத்தவும் இந்த பொம்மலாட்ட கலையை பயன்படுத்தி விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும். ஒவ்வொரு பள்ளிகளிலும் மாதம் ஒருமுறையாவது பொம்மலாட்ட கலை நிகழ்ச்சி அரசு உதவியுடன் நடத்த வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை ஆலோசனையாக வழங்குகிறார் கலைஞர் சோமசுந்தரம். தமிழ்நாடு அறநிலையத்துறை, இந்து சமய அறநிலையத்துறையில் அந்த கிட்டத்தட்ட 3000 திருக்கோயில்கள் இருக்குது. அந்த கோயில்களெல்லாம் விழாக்கள்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது. அந்த விழாக்களிலெல்லாம் இந்த பொம்மலாட்டத்தை ஒரு நாள் வைக்கணும் அப்படின்னு ஒரு உத்தரவு கொடுத்தா நிறைய கோயில்களில் வாய்ப்பு கிடைக்கும். அதோட நம்முடைய அரசு இசைக்கல்லூரி, அரசு பள்ளி, அரசு இசை பள்ளிகள்லாம் இருக்குது. அங்கே இசை சம்பந்தமான எல்லா விதமும் பயிற்சி கொடுத்து கற்றுக் கொடுக்குறாங்க. பரதநாட்டியம், வயலின், வீணை, நாதஸ்வரம், தவுள். அதே போல் இந்த பொம்மலாட்டத்தையும் அதில் ஒரு பாடமாக வச்சா வருங்காலத்தில் உள்ளவங்க கற்றுக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். அதனால் இப்போ தமிழ்நாட்டில் உள்ள அரசு பள்ளிகளிலெல்லாம் மாதம் ஒரு நாள் இந்த பொம்மலாட்ட நிகழ்ச்சி வைக்கலாம் அப்படின்னு ஒரு உத்தரவு கொடுத்தாக்கா இந்த நிகழ்ச்சி இது நிறையா நடக்கும். அதிலேருந்து வாய்ப்புகள் கிடைக்கும். இந்த வாய்ப்புகள் இல்லாதனால தான் இளைஞர்கள்லாம் இதை விட்டுட்டு வேறு தொழிலுக்கு போகிறாங்க. அதனால் இந்த மாதிரி நிறைய வாய்ப்புகள் கிடைச்சா இளைஞர்கள் நிறைய பேர் வருவாங்க, கற்றுக்குவாங்க. இந்த கலையும் அடுத்த தலைமுறைக்கு கொண்டு சேர்க்க முடியும். மரபு வழி கலையான பொம்மலாட்டம் கலை அழியாமல் காப்பாற்றுவதற்கு அரசு முன்வர வேண்டும் என்றும் பொம்மலாட்ட கலைஞர்கள் கோரிக்கையாக முன்வைக்கின்றனர். மாற்றங்களை ஏற்பதே உயிர் வாழும் என்ற இயற்கையின் அடிப்படை விதிகளுக்கு ஏற்ப பொம்மலாட்ட கலை தனது வடிவத்தில் இருந்து மாற்றமடைந்து வந்தாலும் அதனை ஊக்குவிக்க அரசு முன்வருமா என்பதே இப்போதிருக்கும் மிகப்பெரிய கேள்வி.